சிவில் கேசஸ்ல பொதுவா பார்த்தோம்னா இந்த பார்ட்டிஷன் சூட்ஸ்லாம் இதை பார்க்க முடியும். பிளைன்டிஃப் ஒருத்தர் இருப்பாரு, டிஃபெண்டன்ட் வந்து 4-5 பேர் இருப்பாங்க. ஆனா இதுல வந்து ஒரு டிஃபெண்டன்ட் வந்து எதிர்ப்பாரு அந்த கேஸ். இன்னும் ஒரு 2-3 டிஃபெண்டன்ட்ஸ் பார்த்தோம்னா அந்த பிளைன்டிஃப்கே கிடைக்க வேண்டிய ரிலீஃப் கிடைச்சாலும் அவங்களுக்கும் லாபம்ன்ற ஒரு நிலையில இருப்பாங்க. சப்போசிங் ஒரு சொத்து ஒன்று இருக்கு, ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர்ட்டி இருக்கு, 5 2000 பிரிக்க சொல்லி ஒரு 5 பங்காளிகள் இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்றாரு, 5 2000 ஸ்கொயர் ஃபீட்டா பிரிக்க சொல்லி. பிரிக்கப்பட்டதுன்னா பிளைன்டிஃப்க்கும் அதே லாபம் தான், 5வது டிஃபெண்டன்ட்டுக்கும் அதே லாபம் தான், 4வது டிஃபெண்டன்ட்டுக்கும் அதே லாபம் தான்ன்றதுனால 4வது டிஃபெண்டன்ட் வந்து பிளைன்டிஃபோட கேஸை ஆதரிப்பாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. இதெல்லாம் பார்ட்டிஷன் சூட்ஸ்ல நிறைய பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த பிளைன்டிஃப் ஒரு வேலை அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு இல்லை நகர்ந்து போயிட்டாரு, கோர்ட்டுக்கே வராத ஒரு சூழ்நிலை இருக்குன்னா இந்த பிளைன்டிஃப் கேஸ் ஜெயிச்சிருந்தா அவருக்கும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு டிஃபெண்டன்ட் இருப்பாங்க. அந்த டிஃபெண்டன்ட் வந்து பிளைன்டிஃபோட பொசிஷன்ல அந்த கேஸ்லயே மாறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரதிவாதியா இருந்தவர் வந்து அந்த கேஸோட ஒரு வாதியா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு பேர் டிரான்ஸ்போசிஷன் அப்படின்னு பேர். பொசிஷன்னா இடம், டிரான்ஸ்போசிஷன்னா இடம் மாறுதல். அதாவது பிரதிவாதியா இருந்தவர் வந்து வாதியா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த டிரான்ஸ்போசிஷன் ஆஃப் டிஃபெண்டன்ஸ் இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு ப்ரொவிஷன் வந்து ஆர்டர் 23 ரூல் 1A அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன்ல இருக்கு. அது பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்ப்போம். இது சம்பந்தமா ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டால 1988 ஜட்மெண்ட் ஒன்று இருக்கு. இந்த ப்ரொவிஷன் வந்து வந்த புதுசுல வந்து 1988ல ஒரு ஜட்மெண்ட் ஒன்று வந்தது. அப்போ வந்து இது சம்பந்தமா ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பத்தியும் இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இந்த ப்ரொவிஷன் எப்படி ஆரம்பிக்கிறதுனா, when a suit is withdrawn as abandoned by the plaintiff, அதாவது பிளைன்டிஃப் கேஸோட வாதி, கேஸை தொடர்ந்தவர் அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்குறாரு இல்லைன்னா அதை விட்டுட்டு விலகி போயிடுறாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா, ஒரு டிஃபெண்டன்ட் இருக்காரு, அவர் வந்து அவருக்கும் மற்ற டிஃபெண்டன்ஸ் மேல, ஒரு பிரதிவாதிக்கு மற்ற பிரதிவாதிகள் மேல ஒரு சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் இருக்கு, அவருக்கு கேட்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை ஒன்று இருக்கு அப்படின்னா அவர் வந்து வாதி தரப்புல அவர் வந்து இடம் பெயரலாம் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்போசிஷன்ன்றது பேர். இந்த சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டினை வந்து டிசைட் பண்ணக்கூடியதுக்கான ரைட் வந்து அந்த கோர்ட்டுக்கு இருக்கு. பிளைன்டிஃப் வந்து அந்த கேஸை விட்ரா பண்ணிட்டாங்கன்றதுனால அந்த டிஃபெண்டன்ட்டையும் அப்படியே அனாமத்தா விடுறதுக்கு இல்லை, எனக்கு ஒரு கேட்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குன்றதுனால என் கேஸை நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லி டிஃபெண்டன்ட் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் தான். இது சம்பந்தமா ஒரு முக்கியமான ஒரு ஜட்மெண்ட் ஒன்று வந்தது. ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட 1988 ஜட்மெண்ட், நாகூர் கானி அலேஸ் ராஜாமணி வர்சஸ் காந்தி மீனல் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ்ல. இதுல வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல ப்ரொஃபோமா டிஃபெண்டன்ட்னா யாருன்னு சொல்லி இந்த பர்டிகுலர் கேஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பிளைன்டிஃப் வர்சஸ் டிஃபெண்டன்ட், இதுதான் கேஸ், சிவில் கேஸ். இந்த டிஃபெண்டன்ட் வந்து ஒருவேளை பிளைன்டிஃப் அந்த கேஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த 2வது டிஃபெண்டன்ட்டுக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும்னா அவருக்கு பேர் வந்து ப்ரொஃபோமா டிஃபெண்டன்ட். பேருக்காக அவர் வந்து பிரதிவாதி, ஆனா உண்மையிலேயே வந்து அந்த வாதி கேஸ் ஜெயிச்சார்னா அவருக்கு தான் சந்தோஷம். ஏன்னா அவருக்கு வந்து அதுக்கான ஒரு பலன் ஒன்று கிடைக்கிறது அப்படின்றதுனால. பார்ட்டிஷன் சூட் தான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கு மேல என்னால வேற எதுவும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியல என்னால. ஒரு கேஸ் வந்து பாகு பிரிவினைக்காக ஃபைல் பண்றாங்க, பிளைன்டிஃப் வந்து ஒரு பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்றாங்க, ஒரு டிஃபெண்டன்ட் நம்பர் 2 இல்ல டிஃபெண்டன்ட் நம்பர் 3 இருக்காரு. பிளைன்டிஃப் ஜெயிச்சார்னா டிஃபெண்டன்ட் நம்பர் 2, 3க்கும் சேர்ந்து அவரோட ஷேரும் சேர்ந்து கிடைக்கும். ஸோ அவங்க வந்து ப்ரொஃபோமா டிஃபெண்டன்ட்னு பேரு. ஸோ ஒருவேளை இந்த பிளைன்டிஃப் வந்து இந்த கேஸ் விட்டு விலகி போறாருன்னா அந்த டிஃபெண்டன்ட் வந்து அந்த இடத்துக்கு மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் இந்த ப்ரொவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ரொஃபோமா டிஃபெண்டன்ட் வந்து இந்த கேஸுக்கு அந்த பிளைன்டிஃபா மாறதுக்கான முக்கியமான ஒரு கிரைட்டீரியன் என்னன்னா, அந்த பிளைன்டிஃப் வந்து அந்த கேஸை விட்ரா பண்ணிருக்கணும், அதாவது வாபஸ் வாங்கியிருக்கணும், அல்லது அபேண்டன் பண்ணிருக்கணும், அதாவது விலகி போகணும் அப்படின்றது. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருந்தாதான் அந்த டிஃபெண்டன்ட்டால பிளைன்டிஃபா இடம் பெயர முடியும் அப்படின்றது இருக்கு. இல்ல முக்கியமான கண்டிஷன்ஸ் என்ன, இந்த கண்டிஷன்ஸ் தான் கோர்ட் பார்க்கும்ன்றது இருக்கு. முதல் கண்டிஷன், டிஃபெண்டன்ட் ஹேஸ் அ சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின், அதாவது ஒரு நியாயமான ஒரு கேள்வி, ஒரு கோரிக்கை ஒன்று இருக்கு, ஒரு நியாயமான அடிப்படை இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை ஒன்று இருக்குன்னா அது சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் நம்மளால சொல்ல முடியும். ஸோ இந்த சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் வந்து அந்த டிஃபெண்டன்ட்டுக்கு இருக்கு. இந்த கேஸ்ல அதாவது எனக்கு என்னோட ஷேர் வேணும், அதாவது பார்ட்டிஷன் சூட் எக்ஸாம்பிளே எடுப்போம், எனக்கு என்னோட ஷேர் வேணும், எனக்கும் ஷேர் கிடைக்க வேண்டியது இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து அப்படின்றது தான் சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின்.
அகைன்ஸ்ட் அதர் டிஃபெண்டன்ஸ், அதாவது பிளெயின்டிஃப்க்கு எதிராக இல்ல, மற்ற பிரதிவாதிகளுக்கு எதிராக அவருக்கு வந்து நியாயமான ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, கிடைக்க வேண்டியதுக்கான ஒரு பகுதி ஒன்று இருக்கு அப்படின்னா அகைன்ஸ்ட் அதர் டிஃபெண்டன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இது ரெண்டாவது கண்டிஷன். ஐடென்டிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அலாங் வித் த பிளெயின்டிஃப், அதாவது பிளெயின்டிஃப் கேட்கக்கூடிய அந்த வாதி கேஸ் தொடர்ந்தவர் கேட்கக்கூடிய கோரிக்கையும் இந்த பிரதிவாதி கேட்கக்கூடிய கோரிக்கையும் சிமிலரா இருக்கு, ஒரு மாதிரி ஒன்று ஒத்துமையா இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ரெண்டு பேரும் கேட்கக்கூடியது அது பார்ட்டிஷன் ஆஃப் அசட்ஸ் தான்னா ஐடென்டிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அலாங் வித் தி பிளெயின்டிஃப். சக்சஸ் ஆஃப் த பிளெயின்டிஃப் மீன்ஸ் சக்சஸ் ஆஃப் த டிஃபெண்டன்ட். நாலாவது கண்டிஷன், அதாவது பிளெயின்டிஃப் கேஸை ஜெயிச்சிட்டாருன்னா இவருக்கும் இவரோட வெற்றி கிடைச்சிருச்சுன்றது அர்த்தம். அதே மாதிரி abandonment or withdrawal by the plaintiff won't defeat the purpose of the defendant. அதாவது plaintiff வந்து விலகி போறாரு இல்ல அந்த கேஸை வாபஸ் வாங்குறாருன்னா அந்த டிஃபெண்டன்ட் வந்து அந்த கேஸில் தோத்துப்படுவாருன்னு அர்த்தம். ஏன்னா அவருக்கான கிடைக்க வேண்டிய அந்த நியாயமான பங்கு அவருக்கு கிடைக்காம போடும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா ஒரு டிஃபெண்டன்ட் வந்து பிளெயின்டிஃபோட இடத்துல அவர் கேஸ்ல இந்த மாறிக்க முடியும் அப்படின்றது இருக்கு. இந்த டிரான்ஸ்போசிஷன் நடந்தது அப்படின்னா ஒரு டிஃபெண்டன்ட் வந்து ஒரு பிளெயின்டிஃபா மாறிட்டாரு அப்படின்னா அவர் பிளெயின்டிஃபாவே கன்சிடர் பண்ணப்படுவார். ஸோ அந்த கேஸோட ட்ரையல இல்ல ஃபர்தர் ஸ்டேஜஸை ஒரு பிளெயின்டிஃபா அவர் நடத்துறதுக்கான அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த டிரான்ஸ்போசிஷன் வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன். பார்ட்டிஷன் சூட்ஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன் வந்து டிரான்ஸ்போசிஷன். ஏன்னா 99% ஆஃப் த பார்ட்டிஷன் சூட்ஸ்ல நான் பார்த்திருக்கேன் A வர்சஸ் BCDE 4 டிஃபெண்டன்ட் இருப்பாங்க, ஒரு பிளெயின்டிஃப் இருப்பாங்கன்றதுனாலும் இருந்தாலும் ஒரு பிளெயின்டிஃப்க்கு ஒரு டிஃபெண்டன்ட் மேலதான் மெயினா அந்த கேஸ் நடக்கும். மற்றவங்கள இந்த பிளெயின்டிஃபோடவே ஒத்துப்படுவாங்க, ஆனா அவங்க வக்கீலுக்கு செலவு பண்ண வேண்டாம்ன்றதுனால எக்ஸ்பார்ட்டியா இருந்துருவாங்கன்றது நிறைய கேசஸ் இருக்கு. ஸோ இந்த பார்ட்டிஷன் சூட்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் வந்து இந்த டிரான்ஸ்போசிஷன் ஆஃப் டிஃபெண்டன்ஸ். இதை ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ட்ரையல் பிராக்டிஸ்ல அதிகபட்சம் இந்த ஃபேமிலி சம்பந்தப்பட்ட கேசஸ், பார்ட்டிஷன் சம்பந்தப்பட்ட சூட்ஸ் இல்ல டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட சூட்ஸ், சிவில் சூட்ஸ், அது மாதிரி கேசஸ் எல்லாம் பாக்குறதா இருந்தா இது ரொம்ப ஒரு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ப்ரொவிஷனா இருக்கு.